ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். எல்லாமே கொஞ்சம் லேட்டு போஸ்ட்டு தான். எடுத்து வைக்கிறது மறந்துடுறேன் ஷேர் பண்ணுறதுக்கே. நம்ம சுவாமி வந்து இங்கே தமிழில் வந்து சீரியல் முடிச்சுட்டு 15th அன்னைக்கு கிளம்புனார் இல்லையா, அன்றைக்கி நைட் வந்து லேட் நைட் ஷூட் வந்து போயிருக்கு. அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஒரு குட்டி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து சுவாமியோட சீன் தான் போயிட்டுருக்காங்க. நடு ரோட்டில் வந்து நின்றுட்டுருக்காரு. நல்ல இருட்டாக இருக்குது. யார்கிட்டயும் நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. மகாசங்கமம் இந்த வீக் முடிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தா இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அடுத்த வாரமும் வந்து தொடருது. இந்த 5 நாளும் வந்து மகாசங்கமம் தான். அதுக்கப்புறம் தான் சீக்வன்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக ஆஹா கல்யாணம் அண்ட் மகாநதி சீக்வன்ஸ் வந்து போகும். ஆனால் எல்லாமே நம்ம எதிர்பார்த்தது என்னென்னா, இந்த மகாசங்கமம் வந்து டிஆர்பியை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நல்ல சீன்ஸாக இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொதப்பல் தான். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஏன்னா 3rd பிளேஸில் இருந்தாங்க நம்மளோட ஆஹா கல்யாணம். அவங்கள வந்து பேக்கில் தள்ளி 4th பிளேஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இது டோட்டல் டிசப்பாயின்மெண்ட் தான். இங்கே வந்து சின்ன மருமகள் வந்து பீட் பண்ணியிருக்காங்க இவங்கள. ஆஹா கல்யாணம் சீரியலை சொதப்பல் தான். ஏன்னா பக்கா பிளானிங் இல்லாமல் ஏதோ எடுத்தோம் கவுத்தோன்னு எடுத்துட்டா மாதிரி சீன்ஸ் வந்து இந்த ரெசார்ட் சீன்ஸ் வந்து எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்கமிங்கில் பசுபதியோட என்ட்ரி வந்து இருக்குது. அவரோட என்ட்ரிக்கு அப்புறமாவது கொஞ்சம் சூடு பிடிக்குமா என்னன்னு தெரியலை. இதில் நிவின் வேற வராரு. என்ன ரீசன்னால வராரு அப்படின்னும் தெரியலை. பாப்போம், வெயிட் பண்ணி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ராகினி தான் வந்து கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணா காவேரியை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு, காவேரிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பதறி போய் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. காவேரியை வந்து அவங்க கிட்டேருந்து காப்பாற்றணும் காப்பாற்றுறதுக்காக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குமரன் சொல்லுவார் அப்படின்னு நினைக்கிறேன் நிவின் கிட்ட இங்கே நடந்த விஷயத்த. ஏன்னா அவங்க அக்கா தங்கச்சி பேசிகிட்டு இருந்ததை வந்து கேட்டுட்டு இருந்தாரு. ஏற்கனவே பாட்டிக்கு பிடிக்கல. மறுபடியும் நிவின் இங்கே கொண்டு வராங்க. என்ன நடக்க போகுதோ பாப்போம், வெயிட் பண்ணி. இந்த கேமில் வந்து யார் வின் பண்ண போகிறா லாஸ்ட்டில் அப்படின்னு தெரியல. 2 ஹீரோஸும் ஃபஸ்ட்டு வந்துட்டு குமரன் வந்து செகண்ட் வருவாரோன்னு எனக்கு சின்ன தாட் இருக்குது. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.